தேவன் உலகத்தினுடைய பாவத்திற்காக அவர் மனிதராக வந்தார். ஒவ்வொரு சபையும் நாம் பாவிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக விதமான மக்கள் பாவத்துல வாழ்றாங்க. உதாரணத்துக்கு ஜெருடைய வாழ்க்கை, அநேக பாவத்துல வாழ்ந்தாரு, ட்ரக் அடிக்ஷன் இருந்தாரு. சபை அவரை நியாயத்திற்காதபடிக்கு அன்பு செலுத்தி அவருடைய வாழ்க்கையை மாற்ற உதவி செய்தது. இன்றைக்கு இப்படிப்பட்ட ட்ரக் அடிக்கிற மக்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் தேவையில்லை, சபை அவருடைய வாழ்க்கையை மாற்றும். எல்லா சபைகளும் சேர்ந்து எல்லா மக்களையும் பாவிகளையும் நம்ம நேசித்து அவங்களை ஜட்ஜ் பண்ணாதபடிக்கு அவருடைய வாழ்க்கை நம்ம மாற்ற உதவி செய்வோம். ஜெருடைய வாழ்க்கை தொடுவது போல உங்களுடைய சபையிலும் அநேக மக்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தொடுவார். நித்தியத்தை விட்டு இறங்கி வந்தி, மனித குலத்தை மீட்க வந்தி, மனிதனாகவே வந்தி, நன்றி ஐயா. நித்தியத்தை விட்டு இறங்கி வந்தி, மனித குலத்தை மீட்க வந்தி, மனிதனாகவே வந்தி, நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. சேர்க்க பரமாத்மனே நீர் பலியானீரே. சாபத்தை மாற்றி நீதியை சேர்க்க உயிரோடு எழுந்தீரையா. பாவத்தை நீக்கி நித்தியத்தை சேர்க்க பரமாத்மனே நீர் பலியானீரே. சாபத்தை மாற்றி நீதியை சேர்க்க உயிரோடு எழுந்தீரையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. தகப்பனீரே தூக்கி சுமந்தீரே, பிள்ளையாய் மாற்றினீரே. நீ செய்த தயவுக்காய் என்ன நான் செய்வேனே, என்னையே தந்திடுவே. நல்ல தகப்பனீரே தூக்கி சுமந்தீரே, பிள்ளையாய் மாற்றினீரே. நீ செய்த தயவுக்காய் என்ன நான் செய்வேனே, என்னையே தந்திடுவே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா.
நித்தியத்தை விட்டு இறங்கி வந்தி, மனித குலத்தை மீட்க வந்தி, மனிதனாகவே வந்தி, நன்றி ஐயா. நித்தியத்தை விட்டு இறங்கி வந்தி, மனித குலத்தை மீட்க வந்தி, மனிதனாகவே வந்தி, நன்றி ஐயா.